இதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் என்னமா நம்ம மட்டும் தான் இருக்கோம் பிள்ளைங்க எல்லாம் ஆளணும் அது எப்படிங்க பிள்ளைங்க எல்லாம் தீபாவளியா அதுவும் தலை தீபாவளிங்க பிள்ளைங்களுக்கு அங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆமாண்ணே நம்மளை விட பிள்ளைங்களுக்கு தானே தீபாவளியே அதுவும் அண்ணி சொன்ன மாதிரி தலை தீபாவளியாச்சே அவங்க எல்லாம் இந்த தீபாவளியா அங்க பாருங்கண்ணா மச்சான் இதுக்கு மேல இவங்க கிட்ட நீ கேள்வி கேட்ட நம்மள வச்சு செஞ்சிருவாங்க அதே நமக்கு தான் பிள்ளைங்க எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்ட அதுக்கு ரெண்டு பேரும் புரிஞ்சு தள்ளுறாங்களே சரி நம்ம பிள்ளைங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தோமே சௌந்தர்யா கொஞ்சம் தள்ளி பாடி அங்க நின்னுட்டு இருக்கேன் அங்க சட்டம் சுத்தி தான் இருக்கு மேல எல்லாம் பற்ற போகுது அதெல்லாம் தள்ளி தாங்க நிக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் படாது மேல எல்லாம் பட்டுச்சுன்னு சொல்லணும் அப்ப இருக்கு உனக்கு ஒழுங்கா இப்படி வாடின்னு என் பக்கத்துல வாடி ஆமா இவர் எதுக்கு கூப்பிடாருன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒண்ணு வர மாட்டேன் நான் இங்கேயே இருக்கிறேன் நான் ஏதாவது சொன்னா மட்டும் நான் தப்புன்னு சொல்ல வேண்டியது ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் எனக்கு கூப்பிட வேண்டியது போங்க வர முடியாது எதுக்கு எதை பேசிட்டு இருக்க பிள்ளைங்க தான் நிக்கிறான் பாசமா கூப்பிட்டா கூட எப்ப பாரு தப்பாவே நினைக்க வேண்டியது இங்க வாடின்னு சொன்னேன் பட்டாசு மேல எல்லாம் பட போகுதுடி தியா குட்டி என்ன நாட்டு கஷ்டம் பண்ணிட்டு இருக்கான் மாப்பிள்ள பாத்து பொறுமையா மச்சான் அதெல்லாம் என் பிள்ளை நல்லா பாத்து பாரு நீ கவலையே படாது அட என்னையா மச்சான் உன் பிள்ளைய குறை சொல்லல என் பொண்ணதான் குறை சொல்றேன் அவளை என்னதான் நீ ஆடிக்க வச்சாலும் நம்ம எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதான் போய் முன்ன பண்ணுவா அப்படிப்பட்ட ராங்கி பிடிச்சவளாச்சே அதுக்காக தான் மாப்பிள்ளைய அலர்ட் பண்றேன் பாரு மாமா கூட அங்க கத்துறாரு ஓரமா வாடி ஏங்க ஓரமா தான் நின்னுட்டு இருக்கேன் குழந்தை நிக்கிறான்னு நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் நான் உங்க பக்கத்துல வந்தாலே உங்க பொண்ணு விட மாட்டாள்ல அதனால தள்ளி நிக்கிறேன் நிறைய வடிக்கலாமே என் தங்க பிள்ளைக்கு என்னென்னலாம் வடிக்கணும்னு சொல்லு அப்ப பட்டு பட்டுன்னு வடிக்கிறேன் என்ன வடிக்கணும் இதெல்லாம் புசு புசுன்னு வடிக்கணுமா வடிக்கலாம் அம்மா பாவம்ல அம்மா அங்க இருக்கான் அம்மா மட்டும் அப்பா பக்கத்துல வந்துக்கிட்டுமா பாப்பா சண்டை போடாம இருப்பீங்களா அதுக்கு வர மாட்டேங்கிறான் இவளும் மாமியார் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு இல்லடி தங்க பிள்ளை தியா குட்டி அம்மா வயித்துல குட்டி பாப்பா இருக்கால அம்மா மேல பட்டாச்சு வச்சுட்டு வச்சுட்டோம் குட்டி பாப்பாக்கு வலிக்கும்ல அதனாலதான் அப்பா பத்திரமா பாத்துப்பல இது அம்மாக்காக இல்லம்மா நம்ம குட்டி பாப்பாக்காக அதனால அப்பா அம்மாவை பக்கத்துல கூப்பிட்டுட்டுமா தங்க குட்டி இப்பதான் தங்க குட்டி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான் அம்மாவை அப்பா பக்கத்துல கூப்பிட்டுட்டுமா என் செல்ல தங்கமே தங்கத்துக்கு புரியுற மாதிரி சொன்னா அவன் கேட்டுக்க போறா எனக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியல உங்க அம்மாக்கு புத்தி இல்ல சரி விடு என்ன பண்ண அப்பாக்கு மட்டும் இருக்குல்ல பாத்துக்கலாம் எனக்கு புத்தி இல்லையா சரிங்க புத்தி இல்லாமலே இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல மறுபடியும் சண்டை ஆரம்பிக்காத அத குழந்தை சொல்லிட்டால பக்கத்துல வருது வாடி அவகிட்ட நல்லா கேட்டுட்டீங்களா அப்புறம் மாமியார் மாதிரி என்கிட்ட சண்டை போடுவா பாத்துக்கோங்க மாமியாரு சண்டை கிட்ட போட்ட மாட்டியே என் புருஷன் பக்கத்துல நிக்கிறதுக்கு ஏதோ சண்டைக்கு வந்துட மாட்டியே ஏண்டி என் பொண்ணுக்கெல்லாம் பயப்பட எனக்கு தான் பயப்பட மாட்டேன் என்ன அந்த அளவுக்கு உங்க பொண்ணு என்ன வச்சு செய்யறான்னு அர்த்தம் அதனால அவளுக்கு பயந்துட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க இந்த வீடு என்ன கண்டா பயப்படுது ஆனா நான் உங்க பொண்ணை கண்டு பயந்துட்டு இருக்கேன் அவளுக்காவது பயப்படுறீங்க நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு என்னால முடியாததா என் பொண்ணு சாதிக்கிறான் போது ரொம்ப சந்தோஷம் தான் பொண்ணையும் சாதிப்போம் இனிய மாதிரி
ஆமா ஆமா ரொம்பதான் போங்க. ஏய், என்னடி ஏன் என்னை பத்தி உனக்கு தெரியாது? ஐயோ பாப்பா நின்னுட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா நீதான் புரிஞ்சுக்க மாட்ட. ஏய் என்ன போங்க. ஏய் லவ் யூ டி. கன்னத்தை மெல்லமாய் தட்டுவேன், உன் காதிலே தேன் துளி சொட்டுவேன், உத்தரவு போட்டுவிடு, உத்தரவு போட்டுவிடு, யோசிக்க நேரமில்ல, ஒத்திகைய பார்த்து போட்டா நெத்தை கூச்சமில்லை. வழி போகாதீங்க, மகராசி நீலப்பட்டம் கொண்டுங்க, அல்வா கடத்தேது ஓரம் போகாதம்மா, ஐயாவோட நினைப்புத்தான் தூண்டும் அம்மா. போதுங்க, நல்லா அதுமா அவளை குறை சொல்லாதீங்க. அது வேற அவ காதுல விழுந்ததுன்னா அதுக்கு வேற ஒரு ஆட்டம் ஆடுவா. கொஞ்சம் அமைதியாவே இருங்க. ஆமா பர்வதம், நீ சொல்றதும் சரிதான். நமக்கு எதுக்கு நல்ல நல்லதுமா பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நான் ஏதாவது சொல்ல போய் அது அவ காதுல விழுந்து அதை ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு இருப்பா. வேண்டாம் விடு. என்னன்னு எப்ப பாரு சௌந்தர்யாவே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவ இப்ப வாய வயிறமா இருக்கா, விடுங்க. அவ இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாலும் பண்ணிட்டு போட்டோம், விடுங்க. கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு தகுந்த மாதிரி அமைதியாவே போவோமே. ஆமாடி லட்சுமி, எப்படி உனக்கெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மனசு வருது? உன்னை அவ எவ்வளவு தரக்குறைவா நடத்திருக்கா, பேசியிருக்கா. ஆனா நீ என்னடானா ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட எதுவும் சொல்லாம இப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அண்ணே என்னன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நம்ம சௌந்தர்யாவது என்ன தரக்குறைவா பேசுறதாவது? நீங்க என்னன்னு என்னமோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. அட ஆமையா மச்சா, என்ன நீ என்னென்னமோ பேசிட்டு போற? அப்படிலாம் பாப்பா நம்மள என்ன பேச போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ மச்சான், என்ன என்கிட்ட சமாளிக்கிறீங்களோ? அது சரி. லட்சுமி, சௌந்தர்யா உண்மையும் அண்ணனையும் என்னென்ன பேசினாங்கிறது எல்லாமே என் காதுக்கு வந்துருச்சு. எல்லாமே காமாட்சி அங்கிருந்து பாத்துட்டு தான் இருந்திருக்கா. காமாட்சி யார்கிட்டயும் சொல்லாம என்கிட்டயும் உங்க அண்ணன் கிட்டயும் வந்து சொல்லிட்டான். நாங்க அப்பவே கோவப்பட்டு அவளை எதனா கேட்கலாம் தான் நினைச்சோம். சரி நல்லா இருக்கேன்னு தான் அமைதியா இருந்தோமே. அட என்னம்மா பர்வதம், பின்ன என்னன்னா அவ பண்ணதெல்லாம் சரியா? உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன், நான் அவளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பேன். நீங்களா இருக்க போய் அமைதியா இருந்திருக்கீங்க. இப்படிதான் நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்தீங்கன்னு தெரியல. பர்வதம் பாப்பா யாரு? நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவளுக்கு எங்க பேச உரிமை இல்லையா என்ன? அவளுக்கு ஒரு கோபம். அதுவும் இல்லாம அவ கேட்ட கேள்வி எல்லாம் நியாயமானது தானே. தான் தம்பிக்கு வந்து சேர வேண்டியது எதுவும் சரியா வந்து சேரலன்னு அவளுக்கு ஒரு கோபம். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்ககிட்ட எதுவுமே கேட்கலாம். அதுக்காக அவளும் அப்படியே இருக்க முடியுமா? அவ கேட்டதெல்லாம் நல்ல கரெக்டான கேள்வி தானேம்மா. நாங்க எங்க முறைகளை கரெக்டா செய்யணும்ல. பணம் இருக்கோ இல்லையோ, பொண்ணை கட்டி கொடுத்தாச்சுன்னா எங்க முறைகளை நாங்க செஞ்சுதானமா ஆகணும். அந்த வகையில சௌந்தர்யா கேட்டதுல என்னமா தப்பு இருக்கு? ஏன் மச்சான் என்னையா பேசுற நீனு? என் புள்ள ஆசைப்பட்டு போய் தான் என் மருமகளை கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்கான். நாங்க ஒன்னும் பணத்து பேர்ல ஆசைப்படல. அவ கேட்ட கேள்வி தப்பு தான். ஆமாண்ணா, அவ சொல்றது சரிதான். என் புள்ள என் மருமக மேல மனசார ஆசைப்பட்டு அவளை காதலிச்சு அதுக்கப்புறம் கைப்பிடிச்சிருக்கானா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல காசு பணத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்னண்ணா இதெல்லாம்? எனக்கே கஷ்டமா இருக்கு. ஐயோ நீ சரி விடுங்க. நல்லதுமா எதுக்கு நம்ம இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? விடுங்க. பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்க நேரம். அவங்க எதாவது நினைக்க போறாங்க, விட்டு தள்ளுங்க. நீங்களும் எதுவும் கேட்காதீங்க. பாருங்க நம்ம பிள்ளைங்களும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். நீங்க என்னடானா இப்ப போய் அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அதுவும் இல்லாம சௌந்தர்யா வாய் வயிறமா இருக்கா. எதுவும் பேசி அவன் மனசை காயப்படுத்துறாதீங்க, விடுங்க. எப்படி லட்சுமி உங்களால இப்படி இருக்க முடியுது? அப்பப்பா, ஒரு சொல்லோ ஒரு வார்த்தையை என்னால தாங்க முடியாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் பொண்ணுக்காக இப்படி பறிஞ்சிட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ இது எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பா. ஒரு பெத்தவளா இருந்து நானே சொல்றேன். அவ வாய்க்கும் அவ தொடுக்கா பேசுறதுக்கும் பாரு, அவளுக்கு கண்டிப்பா கடவுள் நல்ல படமா புகட்டும். நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் பெத்தவளா இருந்துட்டு அவளுக்கு இப்படி இல்லாம சாப விடுவீங்க? அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நல்லதுமா போத பறிக்க அவ வாய் வயிறமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு அமைதியா இருங்க. அண்ணே அண்ணிக்கிட்ட சொல்லுங்க. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு நல்லதுமா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நாங்க பாருங்க பிள்ளைங்களாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ரோஜா தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும், சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபமேற்றும் ஒரு நாள் தானே. பல நூறு வண்ணம் ஒன்றாக சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போம். அடை காக்கிற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ
பாருங்க. அட, தீபாவளி நம்ம இப்படியே செலிப்ரேட் பண்ணுவோம்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா டமச்சி, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்படி நடக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல. எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டமச்சி. ஆமாமா, நான் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஷாலு மட்டும் என்ன இங்க கூட்டிட்டு வரலனா நாங்களும் இதை மிஸ் பண்ணிருப்போம். நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் இதெல்லாம்? நாங்க இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம்ப்பா. எனக்கு தெரியாது நம்ம வீட்டு தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னு. அதனால மதனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரிலாம் நான் ஃபேமிலியோட இவ்வளோ கும்பலா கூட்டு குடும்பமாலாம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, என் பிள்ளைங்களெல்லாம் எப்படி பார்க்கறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்கு என்ன நீ அத பொண்ணு ரெடியா இருக்காப்ல, சீக்கிரம் வந்து கல்யாணத்தையும் பேசி முடிச்சிட வேண்டியதுதான். ஆமா ஏன் மச்சான், எதுக்கு கதிர் மாப்பிள்ள கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்க? போய் என்ன எதுன்னு பொண்ணு வீட்டுல பேச வேண்டியதுதானே? இல்ல மச்சான், சின்ன மருமக படிச்சுட்டு இருக்காங்க. அவ படிச்சு முடிச்சுட்டா உடனே போய் வீட்டுல பேசலாம் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள சூர்யா என்ன சொல்றானா, முதல்ல போய் பேசிட்டு வந்துருவோம், கல்யாணத்தை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், பேசி ஒரு நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு வந்துருவோம்னு சூர்யா சொல்றாப்ல. நாங்களும் அதுதான் சரின்னு நினைக்கிறோம். நீ என்ன மச்சான் சொல்ற? அட என்ன மச்சான், என் மாப்பிள்ள சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். என் மாப்பிள்ள எடுக்கிற எந்த முடிவும் கரெக்டா தான் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நாளை கடத்தாம சீக்கிரம் போய் பொண்ணு வீட்டுல பேசுறீங்க, அதான் சரியா வரும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. முதல்ல நீங்க இந்த தீபாவளி முடிஞ்சதும் போய் பொண்ணு வீட்டுல பேசுறதுக்கான வழியை பாருங்க. ஆமாண்ணா, மாப்பிள்ள சொல்றது சரி, இவ சொல்றது சரிதான். நேத்ரா வீட்டுல போய் முதல்ல பேசுறீங்கண்ணா. அப்பதான் அவ நம்ம வீட்டு பொண்ணா ஆயிடுவாளே. ஒரு நிச்சயத்தை முடிச்சு வச்சிருங்க, அப்புறம் கல்யாணம் நம்ம எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆமாமா லட்சுமி, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி முதல்ல அதான் பண்ணணுமே. சரி, தீபாவளி எல்லாம் முடிஞ்சதும் சொல்லி அனுப்பேன், வந்துருங்க. போய் பொண்ணு வீட்டை போய் பார்த்து என்ன எதுன்னு பேசிட்டு வந்துருவோம். அட என்ன மச்சான், எதுக்கு நாங்க? நீ போய் என்ன எதுன்னு பேசிட்டு வா. இல்லண்ணா, அப்படியே கலந்துக்கலாம்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் கலந்து கூடாது. ஒழுங்கா வந்துருங்க சொல்லிட்டேன். உங்க மாப்பிள்ள கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நின்று நடத்தணும். அதுக்கு என்னம்மா, என் ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தாம ஜாம்னு நடத்திடுவோம். சரி, தீபாவளி முடிச்சதும் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க, போயிட்டு வந்துருவோம். என்ன லட்சுமி, சரிதானே? ஆமாங்க, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அண்ணி, தீபாவளி முடிஞ்சதும் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பாருங்க. நேத்ரா வீட்டுல போய் என்ன எதுன்னு பேசிட்டு வந்துருவோம். அப்புறம் என்ன முடிவு பண்ணியாச்சுல? அப்போ போய் என் சின்ன பிள்ளைக்கு பரிசத்தை போட்டு வந்துட வேண்டியதுதான், அதானே? அதுக்குள்ள நம்ம வீட்டுல இன்னொரு விசேஷமா? ஐயோ, நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஏங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த சந்தோஷமான விஷயத்துல அந்த சந்தோஷத்தை சொல்ல மறந்துட்டேன். ஏங்க, நம்ம சூர்யா இருக்கால, இன்னொரு சந்தோஷமான விஷயமா? அது என்ன பருவதும்? ஆமாங்க, அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். நல்ல வேலையா அண்ணனும் லட்சுமி இங்கதான் இருக்காங்க, இவங்களை வச்சு சொல்லிடுவோம். அது ஒண்ணும் இல்லைங்க, சூர்யாவும் துளசியும் ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அடடே, அப்படி போடு. என்னடா இன்னும் என் பிள்ளை இதை பத்தி பேசலையே நினைச்சேன். அப்போ பேசிட்டானா? ஆமாங்க, அதான் சௌந்தர்யா வந்ததுல இருந்து இவன் கொஞ்சம் கோவமாவே இருக்கான். அவ என்னமோ ஊம குசு வேலை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவனும் சொல்ல மாட்டேங்கிறான், துளசியும் சொல்ல மாட்டேங்கிறா. அதனால என் பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். அதுவும் இல்லாம நம்மளே இவங்க அனுப்பி வைக்கணும்னா இருந்தோம். நல்ல வேலையா என் பிள்ளைய முடிவு எடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது சரி, ஏன் மாப்பிள்ளையாச்சு? என் மாப்பிள்ளை இவ்வளவு நாள் தள்ளி வச்சதே பெரிய விஷயம் தான். அப்போ அவரு ஹனிமூனுக்கு கிளம்புறாரு. லட்சுமி, நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் ஹனிமூனுக்கு போறாங்க, பாத்துக்க. ஆமாங்க, இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பருவதம், இவங்க போகும்போது கூடவே இவங்க அனுப்பி வைக்க வேண்டியதுதானே? நம்ம ஜீவா, யாழ்னி, மதன், ஷாலினின்னு அனுப்பி வைக்கலாம்ல? இதை சூர்யா கேட்காம இருப்பானா? அதான் கேட்டுட்டான். மதன் மாப்பிளைக்கு என்னமோ ஹாஸ்பிட்டல் வேலையாமா, அதனால போக முடியலன்னு சொல்லிட்டாப்ல. ஜீவா மாப்பிள்ள தான் இப்ப கொஞ்சம் பிரச்சனையில போயிட்டு இருக்கலாம், அதனால அவர் வேணாம்னு நினைக்கிறார் போல இருக்கு. சரி விடுங்க, இவங்களை தனியா இன்னொரு நாள் அனுப்பி வைப்போம். அது என்னமோ சரிதாமா. சரி, ஓகே. ஏன் மச்சான், வாயா, இங்கே நின்று வேடிக்கை பார்த்தா எப்படி? வா, நம்ம போய் வெளியே போடுவோம். அதுக்கு என்ன மச்சான், போட்டுட்டா போகுது. நம்ம மட்டும் வெடி போடாம இருக்கணும். வா, நம்ம போய் வெடிய போட்டுருவோம். அது சரிதானே, வாங்க போடுவோம். நேத்ராணி, நீங்க இனிமே இங்கதானே இருக்க போறீங்க. அப்ப இனிமே வருஷம் இப்படிதான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமே. அதனால ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. இனிமே நம்ம சந்தோஷமா ஜாலியா இருக்க போறோம். இனிமே நீங்க கூட்டு குடும்பத்தோட தான் செலிப்ரேட் பண்ண போறீங்க எல்லா விஷயத்தையும். ஆமா யாழு, கண்டிப்பா. இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன்னா என்ன? இவ்வளவு நாள் மிஸ் பண்ணதே போதும், இனிமே நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்பப்பா உங்க ஃபீலிங்ஸ் போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நேத்து எதுக்கு ஃபீலிங்ஸ்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம மட்டுமே பேசிட்டு இருக்கோம். சூரியமாவும் துளசியும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. துளசிமா, என்னம்மா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? மாமா பக்கத்துல இருக்கனால வெக்கமோ? ஏன் ஷாலு, நான் அமைதியா தானே இருக்கேன், எதுக்கு இப்போ என்ன வச்சு செய்யறேன்? அட ஷாலு, இது தெரிஞ்ச விஷயமாச்சே. துளசி அக்கா பத்தி நமக்கு தெரியுமே. சூரிய மாமா இருக்கும்போது துளசி அக்கா வாயை திறக்க மாட்டாங்களே. இவ்வளவு நாள் நம்ம அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ துளசி அக்கா இருக்கும்போது சூர்யா மாமா கூட வாயை திறக்க மாட்டாங்க. என்னங்க மாமா, அப்படிதானே? என்ன மாட்டியா? ஏண்டி பக்கத்துல நின்னுட்டு இருக்கடி, அவர் கைய ஒரு விசிறுனாரு, அவ்வளவுதான், நீ நசுங்கிருவ. ஆனா வாய பாரு இவளுக்கு. என்ன
நீங்க முறைச்சிட்டா பயந்துருவேனா? உண்மையை தானே சொன்னேன். துளசி அக்கா இருக்கும்போது நீங்க தான் வாயை திறக்க மாட்டீங்களே, அப்படிதானே மாமா? இதுக்கு மேல அவளை வச்சே பார்க்காதீங்க. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இவளுக்கு வாய் ரொம்ப கூடிடுச்சு. என்ன பண்ணுமோ பண்ணுங்க மாமா. இப்பெல்லாம் மேடம் எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும், விட்டு குடிப்போம். எப்படியும் நான் தானே கல்யாணத்துக்கு பேச போகணும், அதனால பாத்துக்கலாம். என்ன நேத்துமா உங்க கல்யாணத்தை பத்தி பேசணுமா வேணாவா? ஐயோ மாமா, நான் சொன்னது நீங்க நம்பிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எல்லாரும் இருக்காங்க இல்லையா, சும்மா நான் விளையாடி பார்த்தேன் எப்படி இருக்கேன்னு. ஐயோ, என் விளையாட்டு எனக்கே விளையாடும் போல இருக்கு மாமா. விளையாடு விளையாடு விளையாடு, இந்த விளையாட்டு நல்லாதான் இருக்கு. எனக்கு கூட விளையாட தெரியும், நானும் விளையாடுறேன். மாமூல உன் கல்யாண விஷயத்துல எப்படி விளையாடுறேன்னு பாரு. அப்புறமா உன் விளையாட்டு நல்லா இருக்கா, என் விளையாட்டு நல்லா இருக்கான்னு பாக்கலாம். ஐயோ மாமா மாமா, நான் இனிமே விளையாட மாட்டேன் மாமா. சும்மா விளையாடலாம்னு நினைச்சேன். இனிமே விளையாட்டுங்கிறதே வச்சுக்கவே மாட்டேன் நான். மாமா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் வச்சு மனசுல வச்சுக்கிட்டு அதுல பழி வாங்கிடாதீங்க மாமா. பாருங்க மாமா, இப்ப மட்டும் அவ எப்படி பம்பறான்னு. பம்மிதானே ஆகணும். மேடம் வாய் ரொம்ப ஜாஸ்தி, அதான் நானும் என் வாயை காட்டணும்ல. எப்படி இருந்தது என் விளையாட்டு? துளசி அக்கா நீங்க சொல்லுங்க மாமா கிட்ட. மாமா மாமா, அது விளையாட்டு. இனிமே அந்த விளையாட்டு கூட விளையாட மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா, துளசி அக்கா நீங்க சொல்லுங்க. ஏண்டி பண்றதையும் பண்ணிட்டு இப்ப கெஞ்சிட்டு இருக்க, உன்னையெல்லாம் என்னடி பண்றது? அமைதியா இருடோம். இவன் வேற ஒருத்தர். நானே என் வாழ்க்கையில மண்ணாளி போட்டு பண்ணுவோம்னு பயமா இருக்கு. வாய் இருக்கு என் வாய். மாமா, நானா பேசல, என் வாயை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க மாமா. அதான் அப்படி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே வாயே திறக்க மாட்டேன். அது சரி, நேத்துமா நல்லாவே சமாளிக்கிறமா. சூர்யா மச்சான் விட்டுறாதீங்க. வர வர இந்த வாய் அடிக்க வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப வச்சு செய்யறா. இன்னைக்கு இவ்வளவு நீங்க வச்சு செஞ்சே ஆகணும். இப்பவே பாதி செஞ்சுட்டீங்க, மீதியும் செஞ்சு விட்டுருங்க. டேய் மச்சான் கதிரு, உனக்கு வேணா நான் வேணா வேற பொண்ணை கூட பாத்துக்கிறேன்டா. நீங்களுமா? மச்சி என்ன மச்சி சொன்ன? ஓ ஓடி போவி. என்னடா இன்னொரு பொண்ணு ஈனு பல காட்டுறேன். என்னன்னு அவ்வளவு ஆர்வமா கேட்க? அதான் இந்த உத போதுமா இல்ல இன்னும் வேணுமா? ஓடி போடி, காலையும் மிரிச்சிட்டோம், ரொம்ப வலிக்குது. மூஞ்ச பாரு. அண்ணா நீங்க வீட்டுக்கு போய் பேசாதீங்கண்ணா. நேத்து எல்லார்கிட்டயும் வம்பு இழுத்துட்டு வந்துட்டு இருக்க பாரு. ஒரு நாளைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை வம்பு கிழக்கிறோமா இல்லையான்னு. எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து மேடம் வச்சு செய்வோம். என்ன மேடம் சரியா? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க கல்யாணம்னு சொன்னதும் இப்பவே எனக்கு வெக்கம் வந்துருச்சு. போய் என்ன மெரிச்சு தள்ளிட்டு வெக்கப்படுற நீனு. ஐயோடா, நேத்துதான் இது. நேத்துக்கு வெக்கமா வருதம்மா. நேத்துமா இந்த வெக்கத்தை இப்பவே கொட்டி தீர்த்துறதம்மா. வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய இருக்கு. அங்கங்க வெக்கப்படணும், வச்சுக்கோங்க. ஆமா நேத்து சொல்லிட்டு சொல்றது கரெக்ட் தான். நிறைய இடத்துல வெக்கப்பட வேண்டியது இருக்கு, வச்சுக்க. எங்க கிட்ட காட்ட வேணாம், வெக்கத்தை எங்க காட்டணுமோ அங்க காட்டு. என்னங்க மதன், மிஸ்ல அடிச்சு கூப்பிடுறீங்க? என்ன சாருக்கு? இல்ல நிறைய இடத்துல வெக்கப்பட வேண்டியது இருக்குன்றீங்க. எந்தெந்த இடம்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எந்தெந்த இடத்துல வெக்கப்படணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதான் நான் வெக்கப்பட்டிருக்கேனே. தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இல்ல தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். பார்த்துருக்கேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம்ல சொல்றது. எனக்கு தெரியணும். ஓய் இங்கேயே சொல்றியா இல்ல ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றியா? அமைதியா இருங்க, அண்ணன் பக்கத்துல தான் இருக்கு. அமைதியா இருங்க. வீடு சொல்லுமா. சிறுவாணி கண்டைய போல மின்னுது கண்ராசி, நீ சிரிச்சாக்கா சில்லற கொட்டும் உத்தமி உன் ராசி. என்னடி கொண்டுட்டி நல்ல தீபாவளி சந்தோஷமா போகுதா? ஆமாங்க மாமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போகுது மாமா. உண்மையாவே நம்ம எப்படி தீபாவளி கொண்டாடுவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துட்டு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு மாமா. என் கொண்டாடி சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுண்டி. சரி இந்த சந்தோஷத்துல என்ன மறந்துடாத. எனக்கு தர வேண்டியதெல்லாம் தரணும் தெரியும்ல. ஏய் வாங்க வாங்கலாம் இல்லை, வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக வரணும். தர வேண்டியதெல்லாம் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக கொடுத்துடணும். மொபைலை கொடுக்கலான்னு வச்சுக்கேன், எப்படி வாங்கணுமோ அப்படி நான் வாங்கிடுவேன். பார்த்துக்க. மாமா எல்லாரும் இருக்காங்க, அமைதியா இருங்க. ஓ யாருமே இல்லைன்னா ஓகேவா? கெட்டதெல்லாம் கொடுத்துருவியா? ஐயோ மாமா, எப்படி பேசினாலும் கேட்டு போடுறீங்க. அமைதியா இருங்க. ஏய் இந்த அமைதியாரு அமைதியாருன்னு சொல்றதெல்லாம் இங்க மட்டும்தான்.
நம்ம ஹனிமூன் போற இடத்துல இப்படிலாம் சொல்லவே கூடாது, புரியுதா? ஆமா ஆமா, அப்படியே இவர் என்ன சொல்லி விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. பேச விட்டுறீங்களான்னு பாருங்க. ஏய் அடியே, என்னடி என்னையோட பயங்கரமா பேசுறேன்? ஆமா ஆமா, அங்க பேச்சுக்கே இடம் இல்ல, ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் மட்டும்தான். ஆக்ஷன்ல யாருங்க இல்லாம வீடு பொண்டாட்டி. வண்டியில சலங்க சத்தம் வாங்கி காடி ஓடட்டு முத்தம் அக்கம் பக்க இந்த சத்தம் கேட்காதம்பா எதுக்கு சத்தம். குத்தாலம் தேவையில்ல நீ சிரிச்ச சாரல் வரும், தென்காசி தேவையில்ல நீ இருந்தா தூரல் வரும், வண்ண வண்ண செம்பருத்தி என்ன சேரும், அடி பொண்ணோட வாசம் அது என் மேல வீசும், நேரம் இப்போ நெருங்கி வந்துருச்சு. அடடா, இங்க 2 ஜோடிக்கு லவ்ஸ் மேல லவ்ஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போது ரொமான்ஸ் எல்லாம் ரூம்குள்ள போய் வச்சுக்கோங்க, நாங்களும் இங்க இருக்கோம். வயிற்றுச்சல் ஆகுதுல்ல நேத்து, நாங்க ரொமான்ஸ் பண்ணா உனக்கு என்னடி ஆகுது? அதான் சொல்றேன்ல, வயிற்றுச்சலா இருக்கு, ஸ்டமக் பர்ன் ஆயிட்டே இருக்கு. எங்களுக்கு என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கலல்ல, எங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குலாம் ரொமான்ஸ் நடந்தா எனக்கு பர்ன் ஆகாது, ஆனா இப்ப பர்ன் ஆகுது, பாத்துக்கோங்க. நேத்துமா உனக்கு கடைசி வரைக்கும் போன் ஆயிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டே காதுல பார்த்து, கல்யாணம் நடக்குமாங்கிறது டவுட்டா தான் இருக்கு. ஐயோ மாமா, நேத்துமா உன் கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் டவுட் தான். சூர்யா மச்சா மனசு வச்சா மட்டும்தான் உனக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்கும். நீ அவரையே வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்க. பார்த்து, கல்யாணத்துல ஏதாவது பூகம்பம் வந்து வெடிச்சிட போகுது, பார்த்துமா. ஐயோ மாமா, நான் உங்களை சொல்லல, ஷாலுவையும் மதனாவையும் தான் சொன்னேன். தப்பாலாம் எடுத்துக்கிட்டு தப்பான முடிவெல்லாம் எடுக்க கூடாது. எங்க வீட்டுல போய் பேசி சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல மாமா. மாமா பாத்துருங்க. போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி பால் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு குட்டுக்குள்ளதான் வாழ ஏற்றுதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே